கெட்டிமலம் சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் மகேஷ் ஒரு புது ஐடி கம்பெனியை கட்டுறதுக்காக நிலத்தை தேடிட்டுருக்காங்க. அப்போ தான் கவின் அவங்களோட நிலத்தை பார்க்குறாங்க. அந்த நிலத்தை ஆரம்பத்தில் கவினோட அப்பா கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பார். ஆனால் அது அந்த கம்பெனி அங்கே வந்தால் என்னென்னலாம் நமக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு கவின் எடுத்து சொன்னதுக்கப்புறமா அவர் அந்த நிலத்தை கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறமா மகேஷே அவங்க வீட்டுக்கு லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்பவே நல்லா பேசிட்டு போகிறாங்க. கவின் வந்தது அஞ்சலியோட ஹஸ்பண்ட் தான் தெரியாமல் அந்த டாக்குமெண்ட் எல்லாம் கொடுக்கறதுக்காக அஞ்சலியோட வீட்டுக்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ வரைக்கும் அது அஞ்சலியோட வீடு தான் தெரியாமல் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. மகேஷை பார்த்ததுக்கப்புறம் தான் அது அஞ்சலியோட வீடுன்னே அவருக்கு தெரிய வருது. இருந்தாலும் ரெண்டு பேருமே ஒருத்தர் பார்த்துக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த டாக்குமெண்ட்டை மகேஷ் செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ தான் மகேஷ்க்கு ஒரு சந்தேகம் வருது. அவர் தான் வீட்டுக்கு ஒரே பையன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் இந்த டாக்குமெண்ட்டில் அவருக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறதா போட்டிருக்கு. அவங்க பேர் லக்ஷ்மினும் இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. இந்த விஷயத்த அஞ்சலி கிட்ட சொல்கிறாங்க. இங்கே பாரு, அவருக்கு ஒரு தங்கச்சி இருக்குது, அதுவும் உங்கள் அம்மாவோட பேர் தான் அப்படின்னு சொன்னதுமே எத்தனையோ லக்ஷ்மிங்க இருப்பாங்க. இது வரைக்கும் எங்கள் அம்மா வீட்டு சைடில் இருந்து யாருமே எங்கள் வீட்டுக்கு வந்தது கிடையாது, நான் யாரையும் பார்த்ததும் கிடையாது அப்படின்னு அஞ்சலி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த டாக்குமெண்ட்டை வாங்கி அஞ்சலி பார்க்குறாங்க. அதில் கவினோட பேர் இருக்குது. கவினோட பேரை பார்த்ததுமே எத்தனையோ கவின் இருப்பாங்க, இது கவினா இருக்காது அப்படின்ற மாதிரி அஞ்சலி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா மகேஷ் அந்த டாக்குமெண்டெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு, இந்த லேண்டை நீங்கள் எனக்கு விற்கணுன்னா உங்களோட தங்கச்சி கண்டிப்பாக இதில் சைன் பண்ணி ஆகணும் அப்படின்னு மகேஷ் கேட்குறாரு. இதனால் கவினோட அப்பா ரொம்பவே தயங்கிட்டு இருப்பார். என்ன தான் பண்ணுறது இப்போது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. அப்போது கவினோட அம்மா அவர்கிட்ட பேசுகிறாங்க. நீங்கள் ஏன் இப்படி குழம்பி போகிறீங்க? இங்கே பாருங்கள், நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். நானே போயிட்டு லக்ஷ்மி கிட்டே பேசுகிறேன். எப்படியாவது இந்த நிலத்தை விற்கிறதுக்கு நான் சைன் போட சொல்லி அவகிட்ட கேட்குறேன். நான் போயிட்டு கேட்டுட்டு வரேன் அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாங்க. அவரும் அதுக்கு ஓகே சொல்கிறாரு. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.